அரசாங்கங்கள் தமது முழு ஆட்சி காலத்திலும் பெறும் கடனை இந்த அரசாங்கம் ஒரே ஆண்டில் பெற விரும்புகின்றது. வரியை குறைப்பதற்கும், மின் கட்டணத்தை குறைப்பதற்கும், எரிபொருள் விலையை குறைப்பதற்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் எதற்கு என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் கேள்வி எழுப்பினார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்று 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ளன. ஆனால் வழங்கிய வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்படவில்லை. தற்போது உள்ளூராட்சி அதிகாரம் கிடைக்காவிட்டால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என கூறிக்கொண்டிருக்கின்றனர். கடன் பெற்று நாட்டை நிர்வகிப்பதற்கு ஆட்சியாளர்கள் எதற்கு என கேள்வி எழுப்பியவர்கள் இன்று வரவு செலவு திட்டத்தில் இடைவெளியை நிரப்புவதற்காக மாத்திரம் $7 பில்லியன் கடன் பெற திட்டமிட்டுள்ளனர். ஏனைய அரசாங்கங்கள் தமது முழு ஆட்சி காலத்திலும் பெரும் கடனை இந்த அரசாங்கம் ஒரே ஆண்டில் பெறவிருக்கிறது. வரியை குறைப்பதற்கும், மின் கட்டணத்தை குறைப்பதற்கும், எரிபொருள் விலையை குறைப்பதற்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் எதற்கு? தாம் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றனர். இவ்வாறு உங்களை ஏமாற்றியவர்களுக்கு சிறந்த பாடத்தை கற்பித்து மக்கள் ஆணையின் பலம் என்ன என்பதை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு காண்பிக்க வேண்டும். மாறாக இந்த தேர்தலிலும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்தால் தம்மால் தொடர்ந்தும் மக்களை ஏமாற்ற முடியும் என்ற நிலைப்பாட்டிற்கு அரசாங்கம் வந்துவிடும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அரசாங்கம் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பின்னர் பொருட்களின் விலைகளோ சேவை கட்டணங்களோ குறைக்கப்பட மாட்டாது. எனவே ஐக்கிய மக்கள் சக்திக்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும். அதனை விடுத்து ஏனைய சிறிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்.